ஹலோ வெல்கம் மீடியா கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இருபரிமாண பகுமுறை வரிவியலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 5.4 பயிற்சி 5.4 செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சம்மனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். x² / 16 - y² / 64 = 1 என்ற அதிபரவளையத்திற்கு 10x - 3y + 9 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது find the equations of tangent to the parabola x² / 16 - y² / 64 = 1 which is parallel to 10x - 3y + 9 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு அதிபரவளையம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அதிபரவளையம்னு வைங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த அதிபரவளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடுகோடு வந்து வரைய போகிறோம். ஸோ இதுதான் அந்த தொடுகோடுன்னு வைங்க. ஸோ இந்த தொடுகோடு வந்து பார்த்திங்கன்னா இதோட சமன்பாடை தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தொடுகோட்டின் சமன்பாடை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு இந்த தொடுகோடு வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 10x - 3y + 9 = 0. ஒருவேளை அந்த லைன் இங்கே வருதுன்னு வைங்க, இதுதான் இந்த 10x - 3y + 9 = 0 அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடுக்கு இந்த தொடுகோடு வந்து இணையாக இருக்குது. ஸோ விச் இஸ் பேரலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கோட்டோட சாய்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மோட வேல்யூவை இந்த கோட்டில் இருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு கோடு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ எம் இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எம் வந்து 5/3 அப்படின்னா இதுக்கும் அதே 5/3 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்மோட வேல்யூ வந்து இந்த கோட்டிலேருந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எம்மோட வேல்யூ இதிலேருந்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஜென்ரலாக அதிபரவளையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் சமன்பாடுக்கு ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா y = mx ± √(a²m² - b²). இதுதான் ஃபார்முலா. இதுதான் நம்ம வந்து போட போகிற ஃபார்முலா. ஸோ இந்த எம்மோட வேல்யூ வந்து இதிலேருந்து கண்டுபிடிச்சிருவோம். a² b²ங்கிறது எதுவும் கிடையாது, அதிபரவளையத்தில் வர்ற பேராமீட்டர்ஸ் ab. சரிங்களா? ஸோ x² / a² and y² / b². ஓகேங்களா? ஸோ a²ங்கிறது 16, b²ங்கிறது 64. ஸோ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. தென் எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும். தென் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்முக்கு நம்ம வந்து சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு போடும்போது புரியும். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 10x - 3y + 9 = 0 என்ற நேர்கோட்டோட சாய்வு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, m = -x / y. இது வந்து சிம்பிளான ஃபார்முலா. எம்மோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது m = எக்ஸோட கெழு என்ன 10 / ஒய்யோட கெழு வந்து பார்த்தீங்கன்னா -3 சிம்பிளோட எடுத்துக்கணும். ஸோ இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 10/3. ஸோ எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஹைப்பர்போலாலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a² b² என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a² / 16 x² / 16 / y² / 64 = 1. ஸோ ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² / a² - y² / b² = 1. இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம், அதாவது திட்ட வடிவம். அப்போ இதுலேருந்து a² வேல்யூ 16, b² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 64. ஸோ தட் இம்ப்ளைஸ் a² = 16, b² = 64. ஸோ ஏபியோட வேல்யூ a² b² வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ therefore equation of tangent தொடுகோட்டின் சமன்பாடு. தொடுகோட்டின் சமன்பாடுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு அதிபரவளையத்திற்கு தொடுகோடு டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, y = mx ± √(a²m² - b²). இதில் கொண்டு வந்து எல்லா வேல்யூவையும் அப்ளை பண்ணுவோம். ஸோ y = எம்மோட வேல்யூ 10/3 இன்ட்டு எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. தென் ± இருக்குது √(a²) வேல்யூ 16, m² வேல்யூ 10/3 the whole square - b² வேல்யூ 64. ஜஸ்ட் எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணிவிடும். ஸோ இதை சிம்பிளை பண்ணுவோம் வாங்க. ஸோ y = 10/3 இன்ட்டு எக்ஸ் அப்படியே இருக்குது. தென் ± அப்படியே இருக்குது. தென் √16 இன்ட்டு 10 ஸ்கொயர் பண்ணால் 100 / 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 10 10 100 3 9 -64.
தென் இதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ y ஈக்குவல் டு 10/3 இன்ட்டு எக்ஸ் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 100 அப்படிங்கிறப்ப 1600 டிவைடட் பை 9 மைனஸ் 64. ஸோ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸோ 64 9 மல்டிப்ளை பண்ணி ஒரே டேர்மாக கொண்டு வர போகிறேன். ஸோ y ஈக்குவல் டு 10/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ 64 9 மல்டிப்ளை பண்ணுவோம். 9 56 மிச்சம் 4 57 வரும். ஸோ 576 கிடச்சிருக்கு. ஸோ 1600 மைனஸ் 576 டிவைடட் பை 9. ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம் வாங்க. ஸோ y ஈக்குவல் டு 10/3 எக்ஸ் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600 மைனஸ் 576 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 10ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 4 வரும். தென் 9 இருக்கும், 9ல் 7 போச்சுன்னா 2 10 1024 வரும். ஸோ 1024 டிவைடட் பை 9. ஸோ 1024 டிவைடட் பை 9க்கு நம்ம வந்து ரூட் எடுக்கலாம். ஸோ இதை இந்த சைடில் போகிறேன். ஸோ 10/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1024க்கு வந்து நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 1024க்கு ரூட் எடுங்க. 1024க்கு ரூட் போடும் பொழுது 8882 வருது. ஸோ 2 8க்கு நம்ம ஒரு 8 ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடுவோம். தென் 8 2s are 16. ஸோ 8 இன்ட்டு ரூட் 16. ஸோ ரூட் 16 நமக்கு என்ன 4. ஸோ 8 இன்ட்டு 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 32ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு 1024ஓட ரூட் வந்து என்ன கிடச்சிருச்சு? 32 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்து 9ஓட ரூட் நமக்கு தெரியும் 3. ஸோ ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 32 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ரூட்லேருந்து இதை வெளியில் வந்து எடுத்துட்டோம். ஸோ அடுத்து y ஈக்குவல் டு 10/3 எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3 நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது. ஸோ நான் ஒரே டேர்மாக மாற்றிக்க போகிறேன். ஸோ y ஈக்குவல் டு 10x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3. ஸோ ரெண்டுத்துக்கு டினாமினேட்டர் காமனாக இருக்கனால ஸோ த ஹோல் டினாமினேட்டர் சேம் ஒரே மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த 3யை வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3y which is equal to 10x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 10x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32வை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த 3yயை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. 3yயை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஸோ 10x தென் 3y இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3y மைனஸ் 3yயாக மாறிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். 10x மைனஸ் 3y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். 10x மைனஸ் 3y மைனஸ் 32 ஈக்குவல் டு 0ங்கிறது 2 தொடுகோடோட சமன்பாடுகள் கிடைக்கும். ஸோ நமக்கு சம்மளே என்ன கொடுத்துருக்காங்க? தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடுகோடுகளின் சமன்பாடுகள் equations of normal tangent என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x minus 3y plus 32 equal to 0 மற்றும் and 10x minus 3y minus 32 equal to 0. இது ரெண்டு தான் அந்த சமன்பாடு. அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.